கட்சியையும் அம்மாவையும் பாதுகாத்து தந்த சின்னம்மா அவர்கள்தான் அரசியல் அகில இந்திய அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வர்றதுக்கு தகுதியானவங்கங்கிற முறைப்பு ஒவ்வொருத்தரும் அணியாக பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று கூடி இணைந்து சின்னம்மா தலைமையின் கீழே இயங்கினாதான் 2026 சட்டசபை தேர்தலை நம்ம வென்று ஆட்சியை பிடிக்க முடியும். அப்படி பிரிஞ்சு இருந்தோம்னாக்கா எதிராளி ஈஸியாக வெற்றி பெற்று போடுவாங்க. எல்லாரும் இதை உணர்ந்து எல்லாரும் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமையின் கீழே வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை நல்ல முறையில் வழிநடத்தி சென்றவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த சின்னம்மா அவர்களும் வழிநடத்தி சென்றார்கள். புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சி மிகவும் பின்னடைவை பெற்றுள்ளது. வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை வெற்றியடைய வேண்டும் என்றால் நாம் எல்லாம் ஒன்றிணைந்து சின்னம்மா அவர்களுடைய தலைமை ஏற்று இந்த கட்சியை வழிநடத்தி சென்றால்தான் நாம் வெற்றியடைய முடியும். நிச்சயமாக திமுகவை வீழ்த்த முடியும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை நம்மளால் பிடிக்க முடியும். அதற்கு சின்னம்மா அவர்களுடைய தலைமை ஏற்று நாம் வழிநடத்தி செல்ல வேண்டும். இந்த கட்சியை ஒரு அதிமுக தொண்டனாக என்னுடைய ஆதங்கத்தை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் ஆரம்பித்து வச்ச கட்சி. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எல்லாத்தையும் வழிநடத்தி நல்ல முறையில் ஆட்சியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த அம்மா மறைந்த பிறகு எந்த தேர்தல் வந்தாலும் தோல்வியை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா இல்லாத நேரத்தில் கட்சி வழி நடக்கிறதுக்கு தலைமை இல்லை. அதுக்கு சின்னம்மா அவர்களை தலைமை ஏற்று கொண்டு வழிநடப்பு சென்றார் எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு ஆதரவு. அதனால சின்னம்மா அவர்களை கொண்டு வர்றதுக்கு எல்லா தொண்டர்களும் ஒன்று சேர்ந்து செயல்படணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒன்றிணைந்து சின்னம்மா தலைமையை ஏற்றால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். வரும் தேர்தலில் சின்னம்மா தலைமையை ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம். அம்மா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து பல முறை தோல்வியை தழுவி வருகின்றன. இதனால் பிளவுபட்ட அனைத்து கட்சி தொண்டர்களும் சின்னம்மா அவர்கள் தலைமையில் ஒன்றிணைந்து வரும் தேர்தலை சந்தித்து வெற்றிக்கனியை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் காலடியில் சமர்ப்பிப்போம். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் புரட்சி தாய் சின்னம்மா அவருடைய தலைமையில் அதிமுக மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சியை மறுபடியும் தமிழகத்தில் மலரச் செய்யக்கூடிய, வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரே தலைவி தியாகத்தாய் சின்னம்மா அவர்களால் மட்டும்தான் முடியும். நெறியறியேன் நின்னையே அறியேன், நெறியறியும் அரியறியேன் உடையாடியான் உன் அடைக்கலமே என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் அடைக்கலம் 10 என்னும் பதிகத்தில் கூறியுள்ளார். அதே போன்று இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான தொண்டர்கள் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களால் மட்டும்தான் நம் கழகத்தினை மீட்டெடுத்து, அவர்களால் மட்டும்தான் நம் கழகத்தினை காப்பாற்ற முடியும் என்று அறிந்து தியாகத்தாய் சின்னம்மா அவர்களிடத்தில் அடைக்கலம் அடைந்துள்ளோம். எப்பொழுதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது துவண்டு நிற்கின்றதோ அப்பொழுதெல்லாம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் நம் கழகத்தினை கட்டி காப்பாற்றி நம் கழகத்திற்கு புத்துயிர் அளித்துள்ளார். அதே போன்று இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தற்பொழுது துவண்டு நிற்கின்றது. இவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றி நமக்கு புத்துயிர் அளிக்க நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களால் மட்டும்தான் முடியும். எனவே தியாகத்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையை ஏற்போம். தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவோம். நான் கடந்த காலம் 30 வருட காலம் அம்மா அனைத்து இந்த கிளையிலிருந்து இருக்கிறேன். இந்த இயக்கம் ரொம்ப தொய்வு கொண்டு இருக்கிறது. சின்னம்மா மீண்டும் தலைமையேற்று வழிநடத்தினால் மீண்டும் இந்த சமுதாயமும் ஒற்றுமையடையும். இந்த இதுவும் ஊக்கமும் இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒற்றுமையடைவோம். வாருங்கள், வென்று காட்டுவோம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 12 தொகுதிகள் டெபாசிட் இழந்து 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கிற நிலைமை இப்போ உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இப்படியே நீடித்தால் தொண்டர்கள் சோர்வு அடைந்துள்ளார்கள். எனவே இந்த கழகம் கம்பீரமாக வெற்றி நட போட வேண்டும் என்றால் அம்மாவை போன்ற ஒரு சிங்க நகர் தலைவியாக சின்னம்மா அவர்கள் தலைமையில் அனைத்து தலைவர்களும் ஒன்றாக கூடி மீண்டும் புரட்சித் தலைவருடைய ஆட்சியை, அம்மாவனுடைய வழியில் இந்த ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் அரியணையில் ஏற முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை என்றால் தொண்டர்கள் சோர்வு அடைந்து விடுவார்கள். இந்த கழகம் பலவிதமான சோதனையாக கீழ் மட்டத்துக்கு தான் செல்லும்.
எனவே இந்த கழகம் வீரென்று எழ வேண்டுமென்றால் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தலைமையில் அனைத்து தலைவர்களும் அனைத்து தரப்பும் ஒன்றாக இணைந்து திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்தால் நம்ம இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் மாபெரும் வெற்றி பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.